மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. குழந்தைகளுக்கு பூச்சாண்டி வரான்னு சோறு விட்டுற மாதிரி இனி அரசியல் பூச்சாண்டிகள் வரும். பாஜக ஆட்சிக்கு வந்தா தமிழ் அழிச்சிருவாங்க, தமிழ்நாட்டை அழிச்சிருவாங்கன்னு. ஆனா இவங்களுக்கு தான் தமிழ் மேலேயோ தமிழ்நாட்டு மேலேயோ எந்த அக்கறையும் இருக்காது. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு 1996க்கு முன்னாடி வரைக்கும் தமிழக போக்குவரத்து கழகங்களோட பேரு தமிழகத்தை ஆட்சி பண்ண சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன்னு மன்னர்கள் பேர்கள்ல இருந்துச்சு. அத தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு மாத்தினாங்க. ஆனா இப்ப வர்ற புது பஸ்கள் எல்லாத்துலயும் வெறும் அரசு போக்குவரத்து கழகம் மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டை காணோம். எப்படி இவங்களோட தமிழ் பற்று? இதுக்கு நேர் எதிரா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மொழியின் புகழ உலகிற்கு எடுத்து சொல்ல தமிழ் மொழியின் அடையாளமான திருக்குறளை பப்புவா நியூ கினியாவின் டோக் பிசின் லாங்குவேஜ்ல வெளியிட்டு இருக்காரு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் படைப்புகள் அடங்கிய தொகுப்பை புக்கா வெளியிட்டு இருக்காரு. முதல் இந்திய பிரதமர் ஒரு உலக தலைவரான சீன அதிபர் ஷி ஜின்பிங்க தமிழகத்துக்கு அழைத்து வந்தார். 27,000 புதிய வீடுகள் ஜாஃப்னாவில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக வழங்கினார். சோழர்களின் அடையாளமான செங்கோலை புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல இடம்பெற செய்தார். தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையே உள்ள உறவை எடுத்து சொல்லும் விதமா காசி தமிழ் சங்கத்தை நிறுவியிருக்கார். மொழி சார்ந்த விவாதங்கள் வரும்போது உலகின் மூத்த மொழியான தமிழ் எங்கள் இந்தியாவில் உள்ளதுன்னு நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள்னு சொன்ன மோடி அவர்கள் தமிழை அழிக்க வந்தவர். இவங்கெல்லாம் தமிழை வாழ வைக்க வந்தவங்களாம்.